சித்தி வழிநடத்துங்களா? இந்த காலை நேரத்தை ஆண்டவரே நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் பேசும் ஐயா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் என் அன்பின் தோத்திரங்கள். இன்றைய தியானத்திற்கு நான் 28ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். 128ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார். நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இது ஒரு அருமையான சங்கீதம். இந்த சங்கீதம் நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல, கல்யாணத்துல பொதுவாக வாசிக்கிற சங்கீதம். கடவுள் அவ்வளவு தூரம் ஒரு ஆசீர்வாத ஒரு வசனத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இந்த சங்கீதம் இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்திருக்கிற விசேஷ கிருபைகள். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற விசேஷ கிருபைகள். அந்த கிருபைகளை இந்த சங்கீதம் நம்மளுக்கு எடுத்து காட்டுகிறது. அப்போ கடவுள் இஸ்ரவேல் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. எவ்வளவுக்கு இஸ்ரவேல் மக்களை கடவுள் நேசித்தால் இந்த அருமையான வசனத்தை கடவுள் அவங்களுக்கு கொடுப்பார். அதாவது இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாம் சன்னதி, எல்லாரும் நிறைய தீர்க்கதரிசிகள், கடவுள் இயேசு கிறிஸ்து எல்லாருமே ஒரு வாழ்ந்த இடம். அது ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்கான இடம். அந்த இடத்துல கடவுள் என்ன செய்யறாரு, அந்த இஸ்ரவேல் மக்களை இந்த சங்கீதம், இந்த வார்த்தைகளை சொல்லி எப்பவும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பாராம். இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்வாங்களாம், அவங்க தேசத்துல வருஷத்துல 3 முறை என்ன செய்வாங்களாம், ஜென்ஸ் என்ன செய்வாங்களாம், சர்ச்சுக்கு போவாங்களாம். போய் சர்ச்சுக்கு போயிட்டு கடவுளை தொழுதுட்டு வருவாங்களாம். அப்படி வரும்போது அதுல பெரியவங்களும் இருப்பாங்களாம், சிறு பிள்ளைய நடுத்தர மக்களும் இருப்பாங்களாம், வாலிப பிள்ளைங்களும் இருப்பாங்களாம். அப்போ அந்த இடத்துல அவங்க சர்ச்சுக்கு போன உடனே ஆசாரியர்கள் என்ன செய்வார்களாம், அவங்கள இந்த சங்கீதத்தை சொல்லி வாழ்த்துவாங்களாம். அப்போது வயதானவர்கள் என்ன செய்வாங்களாம், கடவுள் கொடுத்த இந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றி, எங்களை இம்மட்டும் நீர் வழிநடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று வயதானவர்கள் சொல்லிட்டு வருவாங்களாம். நடுத்தர மக்கள் என்ன செய்வாங்களாம், கடவுளை இம்மட்டும் எங்களை வழிநடத்தினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இனி வரும் காலங்களில் எங்களை நீ நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்வார்களாம். வாலிப பிள்ளைங்க என்ன சொல்வாங்களாம், ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் செய்ய போற எதிர்கால வாழ்வை ஆசிர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றின்னு சொல்வாங்களாம். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான கடவுள் பார்த்தீங்களா. அந்த அந்த வார்த்தையின் படிதான் என்ன செய்வாங்களாம், அவங்க நடக்கவும் செய்வாங்களாம். அப்போ இஸ்ரவேல் மக்களை கடவுள் என்ன செஞ்சிருக்காங்க, அவ்வளவு தூரம் ஆசீர்வதித்து இருக்கார். இஸ்ரவேல் நாடு நம்ம சும்மா சொல்ல முடியாது, ஒரு அருமையான பிளஸ்ஸிங்கான நாடு. இப்போ முதலாம் வசனம் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியமான். இந்த வசனத்துல பாருங்க, 2 காரியங்களை நம்ம சொல்லப்பட்டிருக்குது. ஒண்ணு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
ரெண்டாவது வந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிற குணம். இந்த ரெண்டு தான் மெயினே. அதாவது ஒரு அஸ்திபாரம்னு கூட நம்ம சொல்லலாம். இதுதான் மெயின் பாயிண்ட். கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிற பயம். இப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா எது? நமக்கு கர்த்தருக்கு நம்ம பயப்படும் போது கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம்? தீமை செய்ய மாட்டோம். தீமையை விட்டு விலகுவதே நம்மளுக்கு என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ரெண்டாவது என்னன்னா, அவர் வழிகளில் அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது கடவுள் என்ன செய்வாராம்? நம்மள ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். பயந்தாதான் நம்ம தீமை விட்டு விலக முடியும். அது மட்டும் இல்லாம அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இந்த ரெண்டு காரியம், அதாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம், தீமையை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ரெண்டாவது வந்து என்ன ஆகும்னா, நாம ஆண்டவருக்கு கடவுளுக்கு பயப்படும் போது, பயந்து நடக்கும்போது, அவர் வசனத்தின்படி நடக்கும்போது, அவருடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயமா நம்மளை என்ன செய்வார்? கடவுள் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்ப காரியங்கள்ல கூட கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. நம்ம கடவுளுக்கு பயந்து நடக்கும்போது கண்டிப்பா நம்ம அந்த தீமையை விட்டு நம்மளை விலக்கி என்ன செய்வார்? நம்ம குடும்பத்தை காப்பார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக கடவுளுக்கு பயந்து நடக்கணும். ரெண்டாவது வசனம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார். யார் தன்னுடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் என்ன செய்வான்? கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் என்ன செய்வாங்க? கைகளின் பிரயாசத்தை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். 112ஆம் சங்கீதத்துல முதல் 3 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை அதுல சொல்லுகிறது. அதாவது அதுல 3வது வசனத்தை பார்க்கும்போது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவர் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அப்ப பாருங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். ஆசீர்வாதம் என்பது நம்ம வாங்குற சம்பளத்துல இல்ல, கர்த்தர் கொடுக்கறதுலதான் இருக்குது. நாம கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லாவற்றும் ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நல்ல தொழிலை கொடுப்பார், நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல ஆஸ்தியை கொடுப்பார், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? வாழ்க்கையில வந்து சந்தோஷமாக இருப்போம். ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது மட்டும் இல்லாம நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அப்ப யாருடைய வீட்டுல வந்து நீதி இருக்கும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் வீட்டில் தான் என்ன நீதி என்றென்றைக்கும் இருக்கும். நம்ம வந்து அந்த நீதியான வழியில நம்ம போகும்போது, உண்மையான வழியில போகும்போது, நேர்மையான வழியில போகும்போது, கடினமா உழைக்கும் போது, கைகளின் பிரயாசத்தை கடவுள் என்ன செய்வார்? நம்மளுக்கு ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு ஒரு குறையும் வைக்கவே மாட்டார். நம்ம நேர்மையான வழியில போகும்போது எல்லாவற்றிலும் கடவுள் என்ன செய்வார்? அன்றன்றுள்ள அப்பத்தை கொடுக்கிற மாதிரி நம்ம நீதியான வழியிலே போயிட்டு இருக்கணும். அதாவது நம்ம என்ன செய்வோம்? முதல் வந்து தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவோம். நம்ம சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது அம்மா அப்பா அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க சொல்முறை எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே வரும்போது கடவுள் என்ன செய்வார்? நல்ல படிப்பு கொடுப்பார். அந்த வழியிலே நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒழுங்காக வரும்போது கடவுள் என்ன செய்வார்? நம்மளுக்கு ஒரு அருமையான வேலையை தருவார். அதே வழியில நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நல்ல குடும்பத்தை கொடுப்பார், அப்புறம் நல்ல வாரிசை கொடுப்பார். இந்த மாதிரி நம்மளுடைய கைகளின் பிரயாசத்தை என்ன செய்வார்? நம்ம நீதியான வழிகளில போகும்போது நம்மளுக்கு என்ன செய்வார்? கடவுள் என்ன செய்வார்?
கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து கொடுப்பார். நம்ம வந்து குடும்பத்துல மற்ற ஒரு சிலர் ஒரு மாதிரி இருக்காங்க, ஒரு சிலர் கடவுளுக்கு பயந்து நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கடவுளுக்கு நம்ம பயந்து நடக்கணும். அது மட்டும் இல்லாம அவரை நம்ம என்ன செய்யணும், முழு இருதயத்தோட என்ன செய்யணும், தேடணும். அப்படி தேடும் போது நம்ம பாக்கியவான்களா இருப்போம்ட்டு கடவுள் நம்மளுக்கு சொல்றாரு. குடும்பத்தையே ஆசீர்வதிப்பார். ஆனா அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படினோம். உபாகமம் புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது 28வது புத்தகத்துல பார்க்கும்போது அநேக ஆசீர்வாதங்கள். இப்பட்டினத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லா விதத்திலையும் 1 2 இல்ல, அநேக ஆசீர்வாதங்களை பற்றி கடவுள் என்ன சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு அநேக ஆசீர்வாதங்களை கடவுள் என்ன செய்யறார், நம்மளுக்கு சொல்றார். அப்போ ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் நம்ம ஒரு மனுஷன் என்ன செய்வான், கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதனால் நம்மளுக்கு என்ன ஆகுது, நல்ல பரிபூரண நன்மை நம்மளுக்கு கிடைக்குது. குடும்பத்துல வந்து பரிபூரண நன்மை நம்மளுக்கு கிடைக்குது. யூதர்கள் வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்த நிலையில இருப்பாங்க, ரொம்ப பணக்காரா இருப்பாங்க. அவங்க கிட்ட காரணத்தை கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு நாங்க கீழ்ப்படிந்து வாழ்வதால் தான் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருந்திருக்காங்க பாருங்க. அப்போ கடவுளுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு நாங்க கீழ்ப்படிந்து வாழ்ந்ததுனால்தான் இந்த உயர்ந்த நிலையில் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அது அவ்வளவு உண்மை, அவ்வளவும் உண்மை. நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படினோம். அது இல்லாம எந்த வேலையும் செய்யாம எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. கடவுளுக்கு கீழ்ப்படி ஒரே ஒரு வார்த்தை தான், கீழ்ப்படிஞ்சாவே போதும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாத்தையுமே கடவுள் வந்து நிச்சயமா கடைசி வரைக்கும் நடத்துவார். நம்மள ஒரு குறைய நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்கவே மாட்டார். தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது என்ன எழுதியிருக்காருன்னா, வேலை செய்யாதேன்னா செய்யக்கூடாதான், சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்குது. அதுல நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில வந்து கடினமாக உழைக்கணும், கடவுளுக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் போது நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும் போது விசுவாசத்தோட நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமா கடவுள் என்ன செய்வார், நம்மளுடைய கைகளின் பிரயாசத்தை கடவுள் என்ன செய்வார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் கூட நம்மளுடைய எவ்வளவு கடினமாக நம்ம உழைக்கிறோமோ அவ்வளவுக்கும் என்னது பிரயாசம் உண்டு. ஒரு நாள் அதை வந்து தள்ளவே மாட்டார். நம்மளுடைய கிரியைகளுக்கு தகுந்த மாதிரி கடவுள் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அடுத்தது 3ஆம் வசனம் பாருங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. பெண்ணை குறித்து கடவுள் வந்து ரொம்ப நம்மள பெருமையா சொல்றார். கடவுள் ஒரு குறையும் நம்மளுக்கு வந்து அவர் வைக்கவே இல்லை. பெண்ணை பத்தி அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு. அப்போ பெண் அந்த திராட்சை கொடி என்பது ஒரு குடும்ப வாழ்க்கைய குறிக்கிறது. திராட்சை கொடி என்பது ஒரு குடும்ப வாழ்க்கை. ஒரு குடும்பத்துல வந்து மனைவின்றவா அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவளா இருக்கிறா. மனைவிதான் முக்கியம் நம்மளுக்கு. மனைவிதான் வீட்டுல எல்லாமே. ஒரு பெண்ணு தான். அந்த பெண்ணு மனசு வச்சா எப்படினாலும் முடியும். வாழ்க்கையை வந்து ஒண்ணுமே இல்லைன்னா கூட அந்த வாழ்க்கையை கொண்டு வர முடியும். அப்படி அவ மனசு வச்சான்னா ஒண்ணும் இல்லாதமா ஆகிடும். அப்போ மனைவிதான் மெயின். திராட்சை கொடின்னு கடவுள் என்ன செய்யறாரு, மனைவிய வந்து ஒப்பிட்டு சொல்றாரு. அப்போ கணவனும் மனைவி என்ன செய்யணும், அதை நம்ம உணர்ந்து நம்ம நடக்கணும். அப்படி உணர்ந்து நம்ம நடக்கும்போது குடும்பத்துல என்ன செய்வார், கடவுள் வந்து ஆசீர்வாதத்தின் என்ன செய்வார், நம்மளுக்கு கொடுப்பார்.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய மனைவி எப்படி இருப்பாளாம்? உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அப்போ நம்மள ஒரு கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள்னு கடவுள் சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒரு கனி என்பது ஒரு ஆகாரம். எல்லாவற்றுக்கும் நம்ம தான் முக்கியம். அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் பாருங்க. திராட்சை கொடிக்கு நம்மள ஒப்பிட்டு கடவுள் சொல்றார். இஸ்ரேல் மக்களுக்கு வீடு ஒரு பக்கம் இருக்குமா, அவங்க திராட்சை தோட்டம் வேறொரு இடத்துல இருக்குமா. அவங்களுக்கு ஆகாரமே அந்த திராட்சை ரசம், திராட்சை பழம் எல்லாமே தான். அப்ப அன்றாட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு அதுதான் தேவை. அதனால இவங்க என்ன செய்வாங்களாம், அந்த பெண் என்ன செய்வாலாம், வீட்டோரங்கள்ல கொஞ்சம் திராட்சை கொடியை நட்டு வைத்திருப்பாங்களாம். அந்த செடி என்ன செய்யுமா, அவங்க சுவர் மேல அப்படியே படர்ந்து அழகா இருக்குமா. அத பாக்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு போவாங்களாம், எல்லார் வீட்லயும் எல்லா பெண்களும் அது மாதிரி செய்ய போறது கிடையாது. அதனால சில ஆண்கள் அந்த பக்கமா போகும்போது சொல்வாங்களாம், இந்த மனுஷன் எவ்வளவு தேவனால ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கான், கடவுள் இவரை எவ்வளவு ஆசிர்வதித்து இருக்காருன்னு சொல்லுவாங்களாம். எதை பார்த்து சொல்றாங்களாம், அந்த படர்ந்து இருக்கிற அந்த திராட்சை கொடியை பார்த்து. படர்ந்து இருக்கிற திராட்சை கொடியை பார்த்து சொல்லுவாங்களாம். அப்ப திராட்சை கொடியை யாருக்கு ஒப்பிட்டு இருக்காங்க? மனைவி, வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு நல்ல பேர் வெளியில எல்லாரும் பேசுறாங்கன்னா அது யாரை சேருது? மனைவியை தான் சேருது, அந்த குடும்பத்தை சேருது. அது எவ்வளவு பெரிய பிளஸிங் பாருங்க. அப்ப அந்த படர்ந்து இருக்கிற அந்த திராட்சை கொடி பார்த்து என்ன செய்றாங்களாம், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கன்றாங்களாம். அது மட்டும் இல்லாம கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு மனைவி எல்லாராலும் பார்த்து இவள் ஆசிர்வதிக்கப்பட்டவள், இவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வைப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இதுல எவ்வளவு அடங்கியிருக்கு. எப்படி அவள் பொறுமை, அவளுடைய சிக்கனம், சேமிப்பு. ஏன்னா அவங்களுடைய திராட்சை தோட்டம் எங்கேயோ இருக்குது, அவர்களுடைய திராட்சை தோட்டம் எங்கேயோ இருக்கு. ஆனாலும் வீட்டோரங்களில் திராட்சை கொடியை என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அப்ப வைக்கும்போது தன்னுடைய கணவருக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தேவன் போது உடனே கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு பெண் என்ன செய்யறா, வீட்டோரங்களில் என்ன செய்யறா, அந்த கனி தரும் திராட்சை கொடி என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அப்போ கடவுள் பாருங்க, அது இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களில் இது ஒண்ணு. எவ்வளவு பிளஸ்டு பாருங்க. அவங்க திராட்சை கொடி, திராட்சை பழம், திராட்சை ரசம் தான் இவங்க சாப்பிடுற சாப்பாடு, ஆகாரமே இதுதான். அப்போ இதை வச்சு கடவுள் என்ன செய்யறாரு, ஒரு மனைவியை தேவன் ஆசிர்வதிக்கிறார். இந்த கம்பேர் பண்ணி கடவுள் என்ன செய்யறாரு, அந்த பெண்ணை ஆசிர்வதிக்கிறான். ஏன்னா ஏன் மனைவியை அவர் கம்பேர் பண்றாருன்னா, அவள் எல்லா நேரத்திலும் என்ன செய்ய, அவசரத்துக்கு ஓடி போய் அந்த திராட்சை கனியை நம்ம பறித்து கொண்டு அங்கிருந்து தோட்டத்துல இருந்து வர முடியாது. இப்போ நம்ம வீட்டில் வாசல்லையே அந்த ஓரத்துல நம்ம வைக்கும்போது அதை பறித்து என்ன செய்வாளாம், வீட்டுல அத்தனை பேருக்கும் என்ன செய்வாளாம், தன் கணவனுக்கு பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கலாம், பயனுள்ளவளாக இருக்கிறாள். அப்ப குடும்பத்தை பாருங்க எவ்வளவு நேசிக்கிறா, எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க. இப்போ நம்ம யோசிக்கணும். அதாவது இப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், சப்போஸ் இல்லைன்னா உடனே ஹோட்டல்ல போயிடலாமா, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்ப அப்படி இல்லை. அந்த ஒரு மனைவியானவள் என்ன செய்யறா, வீட்டுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறான்னா, எல்லாருக்கும் அவள் பயனுள்ளவளாக இருக்கும்போது ஆசீர்வாதமாக இருக்கிறாள். நாம கொஞ்சம் பயனுள்ளவளா இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம எல்லாவற்றுக்கும் சிலர் இருக்கிறாங்க,
இப்ப தோட்டத்துல எல்லாம் என்ன செய்வாங்க, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் நட்டு வைக்கும்போது அது வந்து ஒரு பிரயோஜனமா இருக்கு. சேமிப்பு கூட நம்ம சொல்லலாம். வெளியில அப்பப்ப போய் வாங்கிட்டு வந்து வேஸ்ட் ஆகாதபடி அதுல இருந்து பறிச்சு என்ன செய்யலாம், குழம்பு செய்யலாம். எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, சிக்கனமா இருக்கிறாங்க. அது போல கடவுள் என்ன செய்யறாரு, ஒரு குடும்பத்தை நம்ம நடத்தும் போது என்ன செய்யணும், நம்ம திராட்சை கொடியா இருக்கிறோமா, கனி தருகிற திராட்சை கொடியா இருக்கிறோமான்னு கடவுள் நம்மள கேட்கிறாரு. நீங்க திராட்சை கொடியா இருக்கிறீங்களா, கனி தருகிற திராட்சை கொடியா இருக்கிறீங்களா, இல்லாட்டா முள்ளா குத்துற திராட்சை கொடியா இருக்கிறீங்களான்னு கடவுள் நம்மள கேட்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், சட்டு கொஞ்சம் சீர்தூக்கி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கடவுள் என்ன செய்யறார், நம்மள வந்து கனியுள்ள பிள்ளைகளாக மாற்ற தயாராக இருக்கிறார். திராட்சை அலங்காரமான திராட்சை கொடிய போல, கனி கொடுக்கிறவளை போல நம்மள என்ன செய்வார், கண்டிப்பா என்ன செய்வார், கடவுள் நம்மள ஆசீர்வதிப்பார். நம்ம அதுக்கு என்ன செய்யணும், தயாராக இருக்கணும். அப்ப தயாரா இருக்கணும், நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அவர் வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது கடவுள் என்ன செய்வார், நம்மளே ஆசீர்வதிப்பார். பெண்களுக்கு வந்து உண்மையான ஒரு அலங்காரம் எதுன்னா, சாந்தமான குணம், அமைதி, சாட்சியுள்ள வாழ்க்கை. இது இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையில என்ன செய்யலாம், கண்டிப்பா என்ன செய்யலாம், ஒரு நம்ம குடும்பம் வந்து நல்ல செழிப்பான குடும்பமாக கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாம கடவுளுக்கு எல்லாவற்றிலும் நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், உறுதுணையா இருக்கணும். அப்படி இருக்கும்போது கடவுள் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு வந்து ஆண்டவர் கொடுக்கிற மனைவி வந்து கனிதரும் திராட்சை கொடி. சரி, நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரம் கன்றுகளை போல் இருப்பார்கள். ஒலிவ மரம் என்பது எப்பவும் பசுமையா இருக்கும். அந்தந்த காலத்துல என்ன செய்யும், கனி கொடுக்கும். நல்ல அது ஒரு காஸ்ட்லி மரம்னு சொல்லலாம். நல்ல அதனால அது எல்லாமே அது நம்ம அந்த ஆயில் எல்லாமே இது பண்ணும்போது அது வந்து ரொம்ப காஸ்ட்லி தான், எல்லா விஷயத்துலயுமே காஸ்ட்லி தான். அப்போ பிள்ளைகளை எதோட கம்பேர் பண்றாங்களா, ஒலிவ மரக்கன்றுகளை போல. எவ்வளவு பாருங்க, மனைவியே திராட்சை செடி, திராட்சை கொடி, கனிதரும் திராட்சை கொடி. நம்மள பிள்ளைகள் என்ன சொல்றாராம், ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இதனால கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தான். இந்த பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போலன் போது இந்த யூத மக்கள் என்ன செய்வாங்களாம், அவங்க என்ன செய்வாங்களாம், காலையில அப்படி வேலைக்கு போயிட்டு இரவு வருவாங்களாம். வரும்போது கண்டிப்பா தன் மனைவி மக்களோட உட்கார்ந்து என்ன செய்வாங்களாம், இந்த ஆகாரத்தை கொடுப்பாங்களாம். மனைவி கொடுப்பாளாம், பிள்ளைகளுக்கு என்ன செய்வாராம், தகப்பன் என்ன செய்வாராம், இந்த விசேஷ ஆகாரத்தை என்ன செய்வாராம், கனிகளை கொடுப்பாராம். இப்படி பிள்ளைங்களுக்கு பங்கிட்டு அவர் கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு என்ன உணர்வு வருமா, அப்பாதான் நம்மளை போஷிக்கிறவரு அப்படின்ற ஒரு உணர்வு வருமா, ஒரு பாசம் வருமா. கடவுள் தான் நம்மள அப்பாதான் ஃபுல்லா எல்லாமே நம்மள நேசிக்கிறாரு என்று ஒரு உணர்வு வருமா. அதே போல கடவுள் செய்த அற்புத செயல்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அந்த நேரத்துலதான் சாப்பிடுற ஒரு 10-15 நிமிஷத்துல என்ன செய்வாராங்க, கடவுள் கடவுள் என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அதுக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்வாராம், சாப்பிடும் போதே சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ சரீர பிரகாரமான போஷணத்தையும் தகப்பன் கொடுக்கிறார், ஆவிக்குரிய போஷணத்தையும் கடவுள் என்ன தகப்பன் என்ன செய்யறாரு, பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாராம், பகிர்ந்து கொடுக்கிறாராம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு குடும்ப உறவு பாருங்க. இந்த வீடு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறோமா, ரொம்ப ரேர் தான். நம்ம
எல்லாம் வேலைக்கு போயிட்டு நம்ம வருவோம். வந்த உடனே எல்லாம் டென்ஷனா தான் இருப்போம், படுக்கலாமான்னு தான் இருக்கும். ஆனால் என்ன வேலையானாலும் இந்த தகப்பன் என்ன செய்வாராம், அவருடைய வேலை. மனைவி என்ன செய்றா, இல்ல ஒரு பனித்தரும் திராட்சை கொடியை போல இருக்கிறாள். தகப்பன் என்ன செய்யறாரு, வந்தவொடனே தன் பிள்ளைங்களை பார்த்து பேசி, அவங்களோட கொஞ்ச நேரம் பேசி, ஆவிக்குரிய வார்த்தைகளையும் சரி, சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுத்து என்ன செய்வாராம், கடவுளை என்ன செய்யறாராம், பிள்ளைகளோட அவரு பேசுறாராம். அப்படி பேசுறதுனாலதான் ஒரு பாசமும் வருது, பாசம் வருது. அந்த காலத்துல அப்ப இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யறாங்க, எல்லாம் அவங்க பரம்பரையா என்ன செய்யறாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றதுனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து ரொம்ப ஆசீர்வாதமாக அவங்க இருக்கிறாங்க. நாம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் அதே போல நம்மளால முடிஞ்ச நேரம் பிள்ளைங்க, நான்லாம் சில நேரம் என்ன செய்வேன், காலையில பிள்ளைங்க அப்படியே ஸ்கூலுக்கு எழுந்து வரும்போதே என்னப்பா, அதாவது டைரக்டா பைபிள் வாசித்தியா அப்படின்னு கேட்டா பிள்ளைங்க ஒன்னும் அசையாது. நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்பேன், பா விபிஎஸ்ல என்னப்பா தீமு, நான் மறந்துட்டேன் ராஜா, ஐயோ அம்மாச்சிக்கு மறந்து போச்சு, என்ன தீமுன்னு உடனே எனக்கு தெரியலன்னு உடனே அவனுக்கு தெரியணும்னு உடனே வசனத்தை சொல்லிடும். அந்த மாதிரிதான் நம்மளால முடிஞ்சது எப்படியோ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி வசனத்தை கொஞ்ச நேரம். ஆனா கண்டிப்பா நம்ம பெற்றோர் 2 பேர் வேலைக்கு போறதுனால அட்லீஸ்ட் நைட்டு பிள்ளைங்களோட உட்காரணும். நான் ரொம்ப சில செய்வேன். நான் இந்த மன்னத்துல சமையல்லாம் செஞ்சுட்டு மேல் மாடி கூட சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிடுவேன். எடுத்துட்டு போயிட்டு பிள்ளைங்களோட உட்காந்து அப்படியே சாப்பிடுவேன், பேசுவேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் கொஞ்ச நேரமாது. அப்போ கடவுளுடைய வார்த்தைகளும், இன்னைக்கு என்ன வசனம் படிச்சப்பா அப்படி இப்படின்னு ஒன்னொன்னா கேட்டோம்னா அது அழகா சொல்லும். அது நம்ம தகப்பன் தாயோட இருந்து இருக்கும்போது பிள்ளைகளும் என்ன செய்வாங்க, ரொம்ப இது பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ பைபிள்ல நம்ம பார்க்கும்போது யோபு பாருங்க, யோபு பார்க்கும்போது அவருடைய யோபு 29:5 நம்ம பார்க்கும்போது யோபு சொல்றாரு, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகளும் என்னை சூழ்ந்திருந்தார்கள். அவருடைய அனுபவம் பாருங்க, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அப்போ தகப்பன் கடவுளை நேசிக்கும் போதுதான் தன் பிள்ளைங்களும் நேசிப்பாங்க. அப்போ யோபோட கடவுள் இருந்ததுனாலதான் என்ன செய்த பிள்ளைகளும் அவர்களை சூழ்ந்திருந்தார்கள் சொல்றாங்க. பிள்ளைகள் சூழ்ந்திருப்பது நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் அதாவது குழந்தை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தை இல்லாத இது ரொம்ப கஷ்டம். அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. 99% கஷ்டம். கடவுளுடைய பிளஸ்ஸிங் இருக்கணும், அவரை தேடணும். வாழ்க்கையில தேடும் போதுதான் கடவுள் அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுப்பார். வாழ்க்கையில நம்ம தவறுகள் செய்யலாம், ஆனா கடவுள் நம்மள தள்ள மாட்டார், அதுக்காக பிள்ளை கொடுக்க மாட்டாருன்னு கிடையாது. நம்ம தவறுகள் செஞ்சிருக்கலாம், செஞ்சா கூட கடவுள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கும்போது கடவுள் என்ன செய்வார், கண்டிப்பாக அந்த வரனை நம்மளுக்கு தருவாரு. அந்த பிள்ளைகள் நம்ம சூழ்ந்திருப்பது பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதனால என் அனுபவத்துல சொல்லுவேன், ரொம்ப ஆசீர்வாதம். அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். அதாவது நம்மளுக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. மட்டும் நடத்தினாரா, இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தினாரா, அதான் நேத்து ஜபத்துல கூட சொன்னா, ஒரு தலைமுடி உதிர்றது கூட அவருடைய பெர்மிஷன் தான். அந்த தலைமுடி, ஆஃப்டர் ஆல் தலைமுடி, அதுக்கே இம்பார்ட்டன்ட் சாமி கொடுக்கும்போது நமக்கு கொடுக்க மாட்டாரா? நம்ம பாவம் செய்தா கூட சரி, நம்மளை கைவிடவே மாட்டார். அவருடைய பிள்ளைகள் நம்ம, அதனால் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவர்கிட்ட வரணும். நம்ம வரும்போது கண்டிப்பா நிச்சயமா என்ன செய்வார், தருவாரு. அதே போல யாக்கோபின் பிள்ளைகள் பாருங்க, அவரை சூழ்ந்திருந்தாங்க. யோசேப்பின் பிள்ளைகளை பாருங்க, அவருடைய சூழ்ந்திருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸிங். அப்போ பிள்ளைகள் எல்லாம் நம்மளை சூழ்ந்திருப்போது ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தெய்வத்தின் வழியும் கடவுளுடைய இதையும் நம்ம என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு தகப்பனுடைய வேலை, தாயினுடைய வேலை. அதுதான் கடவுள் என்ன செய்யறாரு,
சொல்றாரு. உன் பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு. இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு சேர்த்துக்கிட்டு வைக்கலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தரும். இந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு மனைவி திராட்சை கொடை போலவும் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போலவும் இருப்பார்கள். அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் பாருங்க, நம்மளுக்கு பயப்படணும். கடவுளுக்கு நம்ம பயப்படணும். அப்படி பயந்து நடக்கும் போதுதான் நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமா கிடைக்கும். சிறு வயசுல இருந்தே அந்த எண்ணம் வரணும். சிறு வயசுல இருந்தே நம்மளுக்கு வந்து ஐயோ கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, அந்த எண்ணம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் கடவுள் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். உலக பிரகாரமான எவ்வளவோ கஷ்டங்கள், ஆனாலும் கடவுள் என்ன செய்யறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஒரு நாளும் குறை வைக்காதபடி அவள் குடும்பத்துல மனைவி திராட்சை கொடியை போல இருப்பா, பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அந்த ஒலிவ மர கன்றுகளை வந்து கர்த்தர் வந்து ரொம்ப பசுமையா இருக்குமா. அப்ப நம்ம பிள்ளைங்களும் என்ன செய்வாரு, கடவுள் என்ன செய்வாரு, பசுமையாக தான் என்ன செய்வாரு, நம்மளுடைய பிள்ளைகளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அடுத்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய், இது வரைக்கும் நம்ம பேசின விதமாய் கடவுள் என்ன செய்வாரு, நம்மளை என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பாராம். அப்ப நம்ம என்ன செய்யணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்கு பயப்படணும். அப்படி பயந்து வாழ்க்கை நடத்தும் போது இவ்விதமான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து கர்த்தரோட சரியாக இருந்தா நம்ம குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். அதுக்காக நம்ம ஜபமும் பண்ணணும். நம்ம ஜபம் வந்து நம்ம குடும்பம் வந்து ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கணும். தினமும் குடும்ப ஜபம் பண்ணணும். பிள்ளைகளோட பேசணும். பிள்ளைகளோட வேத வசனத்தை என்ன செய்யணும், நம்ம ஷேர் பண்ணிக்கணும். பெற்றோர் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளோட உட்கார்ந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வேதத்தை என்ன செய்யணும், தியானிக்கணும். சும்மா கொஞ்சம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வார்த்தைகள். ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாக நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக போகணும், ஆலயத்துக்கு போகணும். அப்படி போகும்போது கடவுள் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்வார், ஆசீர்வாதமாக நடத்துவார். அநேக குடும்பங்கள்ல வந்து சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. பிள்ளைகளாலையும் நம்மளுக்கு கஷ்டம், ஒரு சாபம் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்கு பயந்து சிறு வயசுல இருந்தே பிள்ளைகளை வந்து கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷனாக பிள்ளைகளை நம்ம வளர்க்க என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். அடுத்தது, கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை காண்பாய், எருசலேமின் நன்மையை காண்பாய். கர்த்தர் பாருங்க, சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த ஊரை நகரத்தை சொல்றாங்க பாருங்க. அப்போ அந்த சியோன் நகரம் அப்போ ஒரு ஆசீர்வாதமான நகரமா இருந்திருக்கு. ஒரு சியோன் வந்து அமைதியான நகரமா. கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ஜீவனுள்ள நாள்ல நீ என்ன செய்வ, நன்மையை காண்பாய், எருசலேமினுடைய நன்மையை காண்பாய். அதுவும் பாருங்க, எருசலேம் தான், நகரத்தை தான் கம்பேர் பண்றாங்க. அப்போ எருசலேம் வந்து சமாதானத்தின் நகரம். அப்போ அமைதியான நகரம், சமாதானத்தின் நகரம். அப்போ அந்த அமைதி சமாதானம் எல்லாம் இருந்தா அந்த இடம் என்னது, பிளஸ்ஸிங் தான். அப்ப நம்மளை என்ன சொல்றாரு, நீ எனக்கு பயந்து நடக்கும்போது, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியும் போது, என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியும் போது என்ன செய்வ, உன்னை சீயோல இருந்து நான் ஆசீர்வதிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னது, எருசலேமுடைய நன்மையை காண்பாய்.
எவ்வளவு ஆசீர்வாதமான வசனம் பாருங்க. கர்த்தர் என்ன செஞ்சாரு? தாவீதை ஆசீர்வதித்தார், மோசையை ஆசீர்வதித்தார், அநேக பேரை ஆசீர்வதித்தார். இந்த எருசலேம் ஒரு தூய்மையான நகரம். ஏன்னா நம்ம அந்த 128ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டு வரும்போது தாயினுடைய கடமைகள், தகப்பனுடைய கடமைகள், அவங்க எப்படி அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பரம்பரை அப்படியே அவங்க பிள்ளைகள் எல்லாமே என்ன செய்யறாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அதனால அங்க தீமை எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு காலத்துல எருசலேம் ஒரு தூய நகரமா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஆபிரகாம் போன்ற பெரிய மனிதர்கள் வாழ்ந்த பூமி அது. அவங்க ஜெனரேஷனே. அது மாத்திரம் இல்லாம பல தீர்க்கதரிசிகள் அங்க தோன்றினாங்க. அது மட்டும் இல்லாம இயேசுவினுடைய வாழ்வு, இறப்பு, அவரு உயிரோடு எழும்புதல் எல்லாமே அவருக்கு கடவுள் அங்க வசிக்கும் இடமா கூட அதை எருசலேமை கருதப்படுகிறது. அப்போ எருசலேமை கடவுள் எவ்வளவு ஆசீர்வச்சிருப்பாருங்க பாருங்க. அந்த எருசலேமனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுக்கிறார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது நம்ம என்ன செய்யறாங்க, கடவுள் சீயோனிலிருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்லாம ஜீவனுள்ள நாள்லாம், ஜீவன் இருக்கிற வரைக்கும், அந்த பூமியில ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஜீவன் எருசலேமுடைய நன்மையை நீ காண்பாய் என்று கடவுள் என்ன செய்யறார், நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். அப்போ கடவுளுடைய இது நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் அநேகம். அது நம்ம பெற்றுக்கொள்ள தயாரா இருக்கணும். தயாரா இருக்கும்போது எல்லாவற்றிலும் நம்மளுக்கு ஒரு குறையும் இருக்காது. அடுத்த வசனம், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் கடவுள் கொடுப்பார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். அப்ப பாருங்க, எவ்வளவு பாருங்க, நம்ம பிள்ளைன்னு பிள்ளைகளையும் நம்ம பார்ப்போம். இப்போ இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நான் என்ன செய்வேன், உனக்கு நானு கொடுப்பேன் என்று கடவுள் என்ன சொல்கிறார். அப்போ நம்மளை பார்த்து இவ்வளவு தூரம் ஆசீர்வதிக்கிறார். நம்ம அவருடைய வார்த்தையின்படி பிள்ளைகளின் பிள்ளைகளை கூட நம்ம காண்போம்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம சாட்சியா வாழணும். நம்மளுடைய வழிகளை அவரிடத்துல ஒப்புவிக்கணும். எல்லாவற்றிலும், எல்லா காரியத்திலும் எது வந்தாலும் சரி, ஒரு சின்ன காரியம்னா கூட அவர்கிட்ட வச்சிடணும். ஒப்புவித்து நம்ம என்ன செய்யணும், அவருக்கு பயந்து அவர் வழியில நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். சில நேரம் நம்ம ஒப்பு வச்சிட்டோம், ஆனா அது நடக்காது. சில நேரம் அப்படி நடக்காத போது கூட காலப்படக்கூடாது. அது கடவுளுடைய சித்தம் நினைச்சுக்கணும். நம்ம அவர் கடவுளுடைய சித்தம் அப்படி நினைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், அதை பத்தி கவலைப்படக்கூடாது. அவருக்கு பயந்து, ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்ட பிறகு நம்ம ஐயோ சாமி தரலையே, கடவுள் தரலையே அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. கடவுளுடைய சித்தம் என்னவோ அவர் அதை நடத்துவார். சப்போஸ் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையா, ஒப்புவிங்க கடவுள் கிட்ட. ஒப்புவிக்கும் போது கடவுள் என்ன செய்வார், நிச்சயமா தருவார். அவர்கிட்ட நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம ஒப்படைக்கும் போது அவர் நிச்சயமா எப்படி அன்றன்றுள்ள அப்பத்தை நம்மளுக்கு கொடுக்கிறாரோ அதே போல அன்றன்று நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒன்று ஒன்றாக நம்மளுக்கு தந்து கொண்டே இருப்பார். எப்போது, அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது. சிலர் வெறும் ஜெபம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, ஆனா அடுத்த நிமிஷமே பாவம் செய்வாங்க. போய் பக்கத்துல போய் வேற கதையை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவ உண்மையா நேசிக்கணும். சும்மா நம்ம கடவுளை இயேசுவேன்னு சொன்னா பத்தாது. அவர் வழியில நம்ம நடக்கணும். கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் பிரியம் இல்லாத எந்த காரியத்தையும் நம்ம செய்யவே கூடாது. கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம். நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கேன்,
அதனால இப்ப வந்து ரொம்ப ஏன்னா அந்த எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுள் என்ன செய்வார், பார்த்துப்பார். அவர்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம். அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. பொல்லாப்ப விட்டு விலகணும். கடவுளை குறித்த நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தியும் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் கடவுள் என்ன செய்வார், நம்ம வருமானத்தை ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு என்ன செய்வார், செழிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். நன்மையால நம்மளை என்ன செய்வாரு, கண்டிப்பாக என்ன செய்வார், நம்மள நன்மையால நிரப்பார். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சும்மா வந்துடாது, சும்மா வராது. நம்மளுக்கு நமக்காக இந்த ஆசீர்வாதத்துக்காக இயேசு என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்து தண்ணியே சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க சிக்காயிடுச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ இயேசுவே எனக்கு வரக்கூடாது அந்த ஜுரம், என் பிள்ளைக்கு வந்துச்சு, ரொம்ப கவலைப்படுவோம். அது போல நம்முடைய தகப்பன், நம்முடைய தகப்பன் அவர் என்ன செய்யறாராம், தண்ணியே தியாகம் பண்ணி நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்ட்டுதான் தண்ணியே என்ன செய்யறார், சிலுவையில பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றிலையும் நமக்காக என்ன செஞ்சாரு, சிலுவையில என்ன செஞ்சார், சுமந்து தீர்த்தார். இதெல்லாம் எதுக்காக, நம்மளை ஆசீர்வதிக்காக, தான். நம்மளை ஆசீர்வதித்து அவர் என்ன செய்யறாரு, சிலுவையில மரித்தார். இப்போ சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆயத்தமா இருக்கேம்மா, நான் உன்னை ஆயத்தமா இருக்கேன். உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேம்மா, ஒரு நாளும் விட மாட்டேன். நீ தப்பு செஞ்சாலும் சரி, தவறு செய்யலைனாலும் சரி, நீ கடவுளுக்கு பயந்து நடந்தாலும் சரி, நீ கீழ்ப்படியாம போனா கூட சரி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார் கடவுள். நம்ம பிள்ளை தப்பு பண்றான், நம்ம என்ன செய்யறோம், தள்ளி விட்டுறோமா? அவன் கொலையே செஞ்சுட்டு வந்தா கூட நம்ம பிள்ளைதான், அது நம்ம சேர்த்துக்கதான். ஆனால் இந்த நல்ல சந்தோஷமாக இஸ்ரவேல் மக்கள் எப்படி எவ்வளவு சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தார்களோ அதே போல நம்ம இருக்கணும்னா கடவுளுக்கு பயந்து நடக்கணும். அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த இது எதுவுமே நம்மளை அண்டவே அண்டாது. சமாதானத்தோட நம்ம வாழ்க்கை பூமியில வாழலாம். அததான் கடவுள் சொல்ற. அதுதான் வித்தியாசம். நீ என்னுடைய கற்பனைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் நீ கீழ்ப்படிந்தினா உலகத்துல எல்லாவற்றிலும், அதாவது சியோன்ல இருந்து ஆசீர்வதிப்ப, எருசலேமினுடைய நன்மையும் காண்பாய். ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்றார். அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தீய வழியில படும்போது கடவுள் என்ன செய்வார், திருத்துவார், நம்மள திருத்துவார். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா, மகளை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்வோம், உடனே மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்டு கடவுள் நம்மளுக்கு என்ன அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்படி நம்ம பிள்ளைகளை எப்படி திருத்த ட்ரை பண்றோமோ அதே போலதான் நம்மள கடவுள் திருத்த ட்ரை பண்ணுவார். அதுதான் சோதனைகள். ஆனால் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார், அது நிச்சயம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நன்றிதான். எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் என்ன வரட்டும், கடவுளுக்கு ஒரே வார்த்தை, நன்றி ஏசப்பா, நீர் இருக்கிறீர், நான் பயப்படவே மாட்டேன், நீர் என்ன செய்வேர், எல்லா ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுப்பீர் அப்படின்ற விசுவாச நம்பிக்கையோட நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த 128ஆம் சங்கீதத்தில் போல நம்ம நடக்கும்போது இஸ்ரவேல் மக்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தாங்களோ, அவங்க குடும்பங்கள்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்ததோ அதே போல நம்ம குடும்பத்தையும் கடவுள் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபம்.
எங்களை நேசித்து வழிநடத்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று 128:4 நீ சொல்லியிருக்கிறப்பா. இந்த கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாப்பா, உமக்கு பயப்படுகிற மனுஷனா நாங்க வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே உமக்கு பயந்து கர்த்தாவே உம்முடைய வழிகளில் நடக்க எங்களை நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எங்கள் வருமானத்தை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கடன் பிரச்சனையை மாற்றி வறுமையை நீக்கி எங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை கட்டளையிட போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, உமக்கு பயந்து நாங்க நடக்கும்போது கர்த்தாவே நீர் எங்கள் கடன் பிரச்சனையை மாற்றி வறுமையை நீக்கி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு செழிப்பை கட்டளையிட போவதற்காக உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கணவர், எங்கள் எங்கள் எஸ்தர் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் சிஸ்டர்ஸுடைய கணவன்மார்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் கையிட்டும் ஒவ்வொரு வேலை செய்யும் ஆசீர்வதிக்க வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தாவே, எங்கள் பேர பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக மகிழ்ந்து குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை ஆண்டவரே வாழும்படியாக எங்களை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, ஆமேன், ஆமேன்.